இந்த அரசியல் பண்ணியிருக்கவே கூடாது சசிகலா. மனம் திறக்க வேண்டிய நேரம் இது வரல. 21 தேர்தல் விட்டு போறேன்னா மே ஜூன் அந்த வருஷத்துக்கு கூட விடுங்க. 22 ஜனவரியில இருந்து ஆரம்பிங்க. ஏன் சும்மா இருந்தீங்க? இந்த ஒன்னா இருக்க போறேன், இந்த ஒன்னா ஆக்கிட்ட 90% வேலை முடிஞ்சிருச்சு. நாள் கேபி முன்சாமி பேட்டி கொடுத்துருக்கேன். சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் 15 நாள் பரவல் கொடுத்த போது இங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னவர் எடப்பாடி. என்னால் அவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதுதான் நன்றி கட்டத்தனம்னு ஆரம்பத்துல இருந்து அவர் துரோகின்னு சொன்னது அடையாளத்துக்கான அடிப்படை அதுதான். உங்களுக்கு பதவி கொடுத்தவரையே கிட்டத்தட்ட சென்னைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு தடை பண்ண தன் கணவர் வர்றாங்க. திறந்து கொண்ட விதத்தை அவர் முதல் முறையா மனம் திறந்துக்கிறார். 50 எம்எல்ஏ 50 நின்று 50 ஜெயிச்சிடுறீங்க. ஜனநாயக நாடு வாய்ப்பும் இருக்கு. 50 எம்எல்ஏ வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருடைய ஆட்சி அமைய உதவுவீங்க? எடப்பாடி ஒரு 40 குறையுது, நீங்க 50 வச்சிருக்கீங்க, வாங்கினா எடப்பாடிட்ட போகணும். அப்ப எதுக்கு அதை முழு மெஜாரிட்டி வர்றதை கெடுத்து இந்த 50 ஜெயிச்சு திருப்பி அங்கேதான் போறீங்கன்னா அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாங்கிற மாதிரி. தினகரனே ஒரு விமர்சனத்தை தாண்டி தான் அவரோட போய் சேர்ந்திருக்கிறார். தனி கட்சி வச்சிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு ஒரு அமைப்பு இருந்தது. ஒருங்கிணைப்பாளர் பதவி மீண்டும் கொண்டு வாங்கினார். இவர் பொதுச்செயலாளரே நான் தான் என்னை நீக்கினதே செல்லாதுன்னு சொல்லி சசிகலா அந்த ஸ்டாண்டர்ட். 3 பேருக்கு 3 விதமான சட்ட ரீதியான அரசியல் ரீதியான பின்னணி இருக்கு இந்த அதிமுக விவகாரம். வணக்கம். வணக்கம். சசிகலா அவர்கள் ராமநாதபுரத்தில் ஒரு மாநாடு ஒன்று போட்டு புது கட்சி தொடங்குறதா அறிவிக்கிறாங்க. ஒரு கொடி அறிவிக்கிறாங்க. அதில் முக்கியமான 3 தலைவர்களுடைய புகைப்படம் இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. பேரை நான் விரைவில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்ப என்ன நடந்துச்சு, அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90% உண்மை, மீதி 10% பொய்யான்னு கேட்காதீங்க. என்னால் உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா அது அவங்கள 1 to 1 நடந்திருக்கலாம். எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. பொதுவெளியில் வந்த விஷயங்கள். அவருக்கு 15 நாள் பரவல் கொடுத்த போது இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் எடப்பாடி. என்னால் அவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதுதான் நன்றி கட்டத்தனம்னு ஆரம்பத்துல இருந்து அவர் துரோகின்னு சொன்னது அடையாளத்துக்கான அடிப்படை அதுதான். துரோகம் செய்தான்னு சொன்னது. உங்களுக்கு பதவி கொடுத்தவரையே கிட்டத்தட்ட சென்னைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு தடை. தன் கணவர் வர்றாங்க. தன் கணவர் போராடுற சூழல் வருதுன்ற வர்றாங்க. ஒரு அறுவை சிகிச்சைக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை வந்தாங்க. ஒரு தடவை ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்தாங்க. அப்புறம் இதுக்கே வந்தாங்க. 2 தடவையுமே அவர் நடந்து கொண்ட விதத்தை அவர் முதல் முறையா மனம் திறந்திருக்கிறார். ஆனால் மனம் திறக்க வேண்டிய நேரம் இது வரல. ரொம்ப தாமதமாயிடுச்சு. ரொம்ப தாமதம். அல்லது இப்பயும் திறக்காம இருந்திருக்கணும். தப்பான நேரத்துல தப்பான ஒரு எங்க தேர்தலுக்கு பயன்படுத்துற விஷயம் அது. உங்களுடைய அடையாளத்தை நீங்க அரசியல் பண்றதுக்கு பயன்படுத்திருக்கணும். அரசியலை 22ஆம் ஆண்டே சசிகலா தொடங்கி இருக்கணும். 21 தேர்தல் விட்டு போறேன்னார். மே ஜூன் அந்த வருஷத்துக்கு கூட விடுங்க. 22 ஜனவரியில இருந்து ஆரம்பிங்க. ஏன் சும்மா இருந்தீங்க? 3 வருஷம் இந்த ஒன்னா இருக்க போறேன், இந்த ஒன்னா ஆக்கிட்ட 90% வேலை முடிஞ்சிருச்சு. ஏன் எதுக்காக உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டீங்க? எல்லோரும் விவரம் தெரிஞ்ச எல்லாரும் சிரிச்சாங்க, நான் உட்பட. ஏன்னா அப்படி நடக்கவே இல்லை. அப்ப எதுக்கு நீங்களும் உங்களை ஏமாத்திக்கிட்டீங்க? உங்களை நம்பி இருக்கிற இன்னைக்கும் லட்சக்கணக்கான பேர் சசிகலா மேல மரியாதை வச்சிருக்கிறவன், அவங்கள மதிக்கிறவன் இருக்கிறான். ஓட்டு போடணும் போடுறவனு கூட இருக்கலாம். அந்த 1 லட்சத்துல குறைஞ்சது 50,000 பேர் போட வச்சு போற பேச்சுக்கு ஓட்டு அரசியலே தள்ளுவீங்க. உங்களை மதிக்கிற நபர்களை நீங்க ஏமாத்தலாமா? இவர் சொல்ல அடுத்த நாள் உதயகுமாரும் கேபி முன்சாமி பேட்டி கொடுப்பாங்க. நீங்க தினத்தந்தி எடுத்து படிச்சுப்பாங்க. இவர் இப்படி சொல்லியிருப்பார், அம்மாவின் பிள்ளைகள் ஒன்று சேரணும், நான் வேலையை முடிச்சுட்டேன், சீக்கிரம் நல்ல செய்தி வரும்னு சொன்ன அடுத்த நாள் கேபி முன்சாமி பேட்டி கொடுத்துருப்பார். சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னார். அப்போ இப்படி அம்பலப்படுதுன்னு தெரிஞ்ச பிறகு அவர் தன்னுடைய பாணியை மாத்திருக்கணுமா இல்லையா? அவருடைய ஸ்டேச்சரே உடஞ்சி போச்சு சார். இன்னைக்கு சசிகலாவுடைய ஸ்டேச்சர்னு ஒன்று இருக்குல்ல. என்ன அரசியல் பண்றாருன்னு எனக்கு புரியல. அப்போ அவங்க சேரணும்னு எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி முடியவே முடியாதுன்னு இந்த 5 வருஷமா முயற்சிப்பீங்க. 5 வருஷமாவா சார் அந்த முயற்சி எடுக்கணும்? சொல்லுங்க சார். நீங்க இந்த 5 வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அம்மாவின் ஆட்சி அமையணும், அதானே? அவர் ஸ்டாண்டை மாத்திக்குவார். சசிகலா அங்கே இங்கே அப்படிலாம் மாத்திலாம் பேசவே இல்லை. எப்பவும் அதே தான் சொல்லுவோம். அவர் மீதான விமர்சனம் நான் இப்போ வைக்கிறேன்னா அது தனி. அதுக்காக அவர் சொன்னது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அம்மாவின் ஆட்சி அமையணும், அம்மாவின் பிள்ளைகள்லாம் ஒன்றா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்லிட்டார். ஒருவேளை தேர்தலில் போட்டிடுறாரா தெரியாது. வதந்தி தான் 30 தொகுதி 50 தொகுதி நிற்க போறாங்க. எதுக்கு நின்று என்ன பண்ண போறான்னு சொல்லுங்க. அதிமுக வாக்குகளெல்லாம் பிரிக்கிறது திட்டம். அது அவங்க நோக்கம். நீங்க பேசின பேச்சுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? சரி, 50 எம்எல்ஏ 50 நின்று 50 ஜெயிச்சிடுறீங்க. காசா பணமா சொல்லுவோம். ஜனநாயக நாடு வாய்ப்பும் இருக்கு. 50 எம்எல்ஏ வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருடைய ஆட்சி அமைய உதவுவீங்க? திமுக ஆட்சி அமைய உதவணும் இல்லை, உதவணும் ஒரு வாய்ப்பு. இல்லாட்டி எடப்பாடி ஒரு இதில் ஒரு 40 குறையுது, நீங்கள் 50 வச்சுருக்கீங்க, வாங்கினா எடப்பாடிகிட்ட போகணும். அம்மா ஆட்சி அமையறதுக்கு உதவணும். அப்போ எதுக்கு அதை முழு மெஜாரிட்டி வர்றதை கெடுத்து இந்த 50 ஜெயிச்சு திருப்பி அங்கே தான் போகிறீங்கன்னா அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி எதுக்கு இந்த வேலை? தப்பான நேரத்தில் தப்பான முடிவு. நான் திரும்ப 2வது வார்த்தை அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன். இந்த அரசியல் பண்ணியிருக்கவே கூடாது சசிகலா. அவங்க ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தவங்க நிறைய. அவங்க தான் இன்னைக்கும் நான் சொல்கிறேன், சசிகலா புத்திசாலி தான், நேரம் சரியில்லை, அவ்வளோதான்.
நேரம் சரியில்லை அவங்களுக்கு, அதனால இப்படி தப்பா முடிவு எடுக்கிறான்னு தோணுது எனக்கு. அப்படி அம்மா ஆட்சி அமைக்கிறேன்னா 234 தொகுதியில கேண்டிடேட் போடணும். நீங்க பணத்தை செலவு பண்ணணும். நல்லா பணம் வச்சிருக்கோனே பிடிச்சு பிடிச்சு போடக்கூடாது. நீங்களும் பணம் செலவு பண்ணணும். அப்படின்னா தான் நீங்க அந்த முடிவு எடுக்கணும். அது அரசியல் ரீதியாக அமல்படுத்தணும். 234 கேண்டிடேட் போட்டு நீங்க 234 கூட தோத்து கூட போங்க, அது வேற விஷயம். அம்மா ஆட்சி அமைப்பேன்னு சபதம் போடுற தகுதி அப்பதான் வர்றாங்க. 50 இடத்துல நின்று அம்மா ஆட்சி அமைப்பேன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? அம்மா ஆட்சியை கெடுக்க போவீங்க, இல்லாட்டி அம்மாவினுடைய அரசியல் எதிரியான திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவ போறீங்க. இந்த ரெண்டு தான் நடக்குமே தவிர நீங்க அம்மா ஆட்சி அமைக்கவே முடியாது 50 தொகுதியில நின்று. நேற்று கூட்டத்தில் ஒரு நான் 234 தொகுதியிலும் நான் வேட்பாளரை நிறுத்துவேன்னு சொல்லியிருந்தா சசிகலாவை நான் பாராட்டுற முதல் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவங்க கேட்டு கேட்டு பார்த்தாங்க, எடப்பாடி கிட்ட ஒற்றுமையை வலியுறுத்தினாங்க. எடப்பாடி ஏற்றுக்கவே இல்லை. சசிகலா எந்த முடிவு எடுத்தாலும் 10% எடப்பாடிக்கும் பங்கு இருக்கு. அந்த நிலைக்கு தள்ளியவர் எடப்பாடி தான். சசிகலா மேல இருக்கிற தவறுகள், கமிஷன் ஒமிஷன் வேற சார். எடப்பாடிக்கு பங்கு இருக்குல்ல. நான் ஒற்றுமையா வர விரும்புறேன்னு சொன்ன பிறகு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப அவங்க கட்சியில இருக்கவங்க எடப்பாடி வகைராக்கள் எல்லாரும் சொல்றது எப்படின்னா அந்த குடும்பம் தான் இங்க நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். சரி மறுபடியும் சார், ஏதோ உனக்கு நீங்க சொல்லி தள்ளி வச்சுட்டீங்க. நான் சொல்றது சசிகலா ஒரு முடிவை எடுத்தால் அதுல நீங்களும் தான் காரணம்னு சொல்லுவேன் நான். ஓபிஎஸ் நாளைக்கு போய் திமுக சேர போறதா ஒரு தகவல் வருது. திமுக சேர்ந்தா அவர் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கரும்புள்ளி, அவமானம். பதவி கிடைக்கும், ஜெயிப்பார், சபாநாயகராவோ அவை முன்னராவோ ஆவார், அது வேற. ஓபிஎஸ் அந்த நிலைக்கு தள்ளினதுக்கு எடப்பாடி தான் காரணம். எந்த தியாகத்துக்கும் தயாரா என்னை அண்ணாதிமுக சேர்த்துக்கன்னு முந்தா நாள் வரைக்கும் சொன்னார்ல. சேர்த்துக்காது யாரு? எடப்பாடி தான். அவருக்கு 1000 காரணம் இருக்கட்டும், ஜஸ்டிபிகேஷன் அவர்கிட்ட இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் பார்வையில் அவர் தனி மனித நியாயம் இருக்கலாம் எடப்பாடி கிட்ட. பட் ஒற்றுமையை ஏற்படுத்த முடிய தவறியதற்கு எடப்பாடி ஒரு காரணம் தானே. அதையும் தானே நம்ம பேசணும். இதெல்லாம் விட்டுட்டு நான் இதை செய்யறது அம்மாவினுடைய ஆட்சிக்கு தான், அம்மாவினுடைய புகழை பரப்புறது தான் சொன்னா அது அதிமுக தொண்டர்களையும் மக்களை ஏமாற்றுகிற வேலை. ஓபிஎஸ் சொன்னாலும் சரி, சசிகலா சொன்னாலும் சரி. நீங்க 90% உண்மைன்னு சொன்னதுல வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டதை நான் கேட்டேன். நான் முக்கியமா கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இப்போ நானே கூட எடுத்துக்கலாம், பெரும்பான்மையான நினைச்சது என்ன அப்படின்னா, அம்மா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமாக சசிகலா அவர்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி எல்லாரையும் கைக்குள்ள கொண்டு வந்து தான் வந்து இன்னொரு அடுத்த முறை முதலமைச்சர் ஆகணும், இந்த பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு அவங்க தான் பிளான் போட்டதாக தான் நாங்களாம் கூட நிறைய பேர் எப்போ 2017 காலகட்டத்தில். சரி, அந்த டைம்ல தான் நான் அது பண்ணவே இல்லை. நான் வந்து ஓபிஎஸ் அவர்களை தான் கை காமிச்சேன். மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நீங்க தான். ஆமா, எல்லாரும் சேர்ந்தாலும் அந்த வீடியோ தான் பார்த்தோம். இன்னைக்கு உயிரோட இருக்கு. அம்மா உங்களை விட்டா யாருமே இல்லம்மா. நான் போய் மொட்டை போட்டது முதல்ல போய் மொட்டை போட்டது யாரு? ஜெயலலிதா சமாதியில. சொல்லுங்க, உங்க ஞாபகம் வருதா பாப்பா? உங்களுக்கு வயசு கம்மின்னு நினைக்கிறேன். தெரியல சார். ஆனாலும் ரொம்ப கம்மி இல்லை. 7 வருஷம் முன்னாடி எல்லாம் நீங்க நல்லா ஜோட தான் இருந்திருப்பீங்க. முத போய் மொட்டை போட்டதா தெரியுமா? ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் உதயகுமார் அமைச்சரா இருக்கிறார். வருவாய்த்துறை அமைச்சர் தான் நினைக்கிறேன். அவர் தான் போய் முதல்ல மொட்டை போடுறார். சின்னம்மா முதலமைச்சராக வேண்டி. அது எவ்வளவு பெரிய அரசியல் சட்ட விதிமீறல் தெரியுமா? மரபு மீறல் தெரியுமா? ஒரு முதலமைச்சர் கீழே நீங்க ஒரு அமைச்சராக இருக்கிற போது உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் அந்த தலைமைக்கு எதிராக நீங்க எதுவும் செய்ய முடியும். ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, திடகாத்திரமா இருக்கிற போது அவரு வேண்டாம் இன்னொருத்தர் முதலமைச்சராக போய் மொட்டை போட்டீங்கன்னா அது என்ன செயல்? அது இப்படி தூண்டி விட்ட வலையில தான் சசிகலா விழுந்தார். பட் அது வளைன்னு கூட சொல்ல மாட்டேன். அவரை மாதிரி பல பேர். அடுத்து திண்டுக்கல் சீனிவாஸ், அம்மா நாடே உங்களை எதிர்பார்க்குதம்மா, என்னால திண்டுக்கலுக்கே போக முடியல, எப்ப அம்மா வருவாங்கன்னு சின்னம்மாவை கேட்குறாங்களாம். அவர் சொன்ன வீடியோ ஆடியோவோட இருக்கு. நான் சும்மா கதையெல்லாம் சொல்லலை. இது மாதிரி எல்லாரும் தம்பி இது ஆரம்பிச்சு வரிசையா சசிகலா வேலைக்காரின்னு சொன்ன எல்லாரும் அந்த வீடியோல எப்படி நடந்துக்கிறான்னு நீங்களே பாருங்க. அதெல்லாம் காலம் போயிடுச்சு. ஸோ அவர் சொன்னது அதுவும் நிஜம்தான். எல்லாரும் வந்து அவங்களை வற்புறுத்தினால போனாங்க. பிளஸ் திவாகரன் மாதிரியான சில உறவுகள் அக்கா ஆகட்டும் கூட சொல்லியிருந்திருக்கலாம், தெரியாது நமக்கு. அதனாலதான் 10% எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விமர்சிக்கும் துணியில பேசுறாரு. திடீர் கட்சி இல்ல, வார்த்தைகளுக்குள்ள நான் போக மாட்டேன். அது ஒருத்தர் விமர்சிக்கிறான்னு அது சசிகலா பதில் சொல்லட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவருக்கு இந்த 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 கண்டென்ட் பிடிக்காம இருந்திருக்கலாம். தினகரனே ஒரு விமர்சனத்துக்கு தாண்டி தான் வந்து அவரோட போய் சேர்ந்திருக்கிறார். ஆனா அவர் ஸ்டாண்டை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் துரோகம் பண்ணாரு கட்சிக்குன்னு நீங்க எடுத்துக்க முடியாது. ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சேன், அதிமுக மீட் பண்ணுன்னு சொன்னேன், முடியல, இப்ப மீட்கிறத கை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டார். எப்பயுமே அதிமுக பொதுச்செயலாளர் நான் தானே அவர் சொன்னது கிடையாது. என்னை அதிமுக சேர்த்துக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் கேட்டது கிடையாது. எடுத்து பாருங்க. ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் 3 பேருக்கும் 3 விதமான பின்னணி இருக்கு. தனி கட்சி வச்சிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு ஒரு அமைப்பு இருந்தது. அவர் நான் ஒருங்கிணைப்பாளர் பதவி மீண்டும் கொண்டு வாங்கினார். இவர் பொதுச்செயலாளரே நான் தான். என்னை நீக்கினதே செல்லாதுன்னு சொல்லி சசிகலா அந்த ஸ்டாண்டர்ட். 3 பேருக்கும் 3 விதமான சட்ட ரீதியான அரசியல் ரீதியான பின்னணி இருக்கு இந்த அதிமுக விவகாரத்துல. அதனால நீங்க அப்படி இப்படின்னு உடனே எல்லாரையும் ஒன்னாவெல்லாம் நீங்க ஒப்பிட முடியாது. ஸோ தினகரன் எடுக்கிற முடியும் சசிகலா எடுக்கணும் அவசியம் இல்லை, சசிகலா எடுக்கிற முடியும் தினகரன் எடுக்கணும் அவசியம் இல்லை. எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்களே, அதுக்கு ஒரு சூழல் வர்ற போது ஒருத்தர் திருப்பி முரண்டு பிடிக்கிறது சரிதானா?
அப்படி முரண்டு பிடிக்கிறவரை முரண்டு பிடிச்சி நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு எடப்பாடி நினைக்கிறது சரிதானா அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்ல விரும்புறோம். மற்றபடி நான் திரும்ப சொல்றேன், ஒருத்தருக்கும் தனி மனித நியாயங்கள் இல்ல. இப்போ இந்த சசிகலா அவர்கள் எடுத்த இந்த முடிவு மட்டும்தான் டிடி தினகரன் அவர்களுக்கு பிடிக்கலையா, இல்ல ஏற்கனவே அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் சரியில்லையா? நல்ல டேர்ம்ஸ் இருந்ததா நான் கடந்த ஒரு வருஷமாவே சரியா பொலிட்டிக்கலா இல்ல ஒண்ணா இப்போ நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். ஒரு வருஷமாவே பொலிட்டிக்கலா அவங்க நல்ல உறவு இருந்த மாதிரி பொது வெளியில இல்ல. சித்தி அக்கா பையன் அப்படி உறவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பொலிட்டிக்கலா எந்த உறவும் இருந்ததா நமக்கு தெரியல. ஏன்னா இவர் ஒரு ஷான் எடுப்பார், பசும்பொண்ணு போனவர் தனியா போனார், அவங்க தனியா வந்தாங்க. இதெல்லாம் வச்சு நாம சொல்றோம். 35 வருஷமா எனக்கு மட்டும் தெரிந்த இந்த முகம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படிங்கிறாரு. அது அப்படின்னா என்னன்னா, அது இந்த குடும்ப விவகாரங்களையும் சேர்த்துதான் அவர் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மைய புள்ளி திவாகரன் தான். சிக்கலா இப்படி தவறான முடிவுகளை எடுக்க காரணம் திவாகரன் தான். அதிமுகவில் பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அது திருப்பி சிக்கல் தான் சார். அது குடும்ப உறவுகள், அதுக்குள்ள நம்ம அதுக்கு மேல போகக்கூடாது. நமக்கு அது முழுமையா தெரியாத போது அதை பத்தி பேசக்கூடாது. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, இப்போ அதை பத்தி டிடி தினகரன் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இல்ல அது அவங்க முடிவு, அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்த்தோம். இல்ல அவர் என்ன சொல்லணும், அவர் என்ன சொல்லணும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் சார்? நீங்க ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது, டிடிவி இப்படிதான் சொல்லுவார்னு எதிர்பார்த்தோன்னா உங்க தப்பு அது. அவர் மனசுல என்ன இருக்கோ அவர் பேச போறார், அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் தான் சொல்ல போறார், முரண்பட்டு இருந்தா விமர்சிக்கப்பட போறார். நம்ம யாரு அவர்கிட்ட நீங்க இப்படிதான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஒரு லெவல தாண்டி போகுது. 35 வருஷமா நான் பார்த்த முகத்தை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இல்ல கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான். அதுக்கு அவர் தரப்பு நியாயங்கள் இருக்கலாம். நீங்க டிடிவி கிட்ட தான் கேட்கணும். இப்போ எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரி திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பலாம், நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், அமமுக அதிமுக வந்துடலாம்னு நினைக்கும் பொழுது அதை கெடுக்கும் விதமா சசிகலா பண்றாங்கிற கோவம் இல்ல. அப்படி எடுத்து அது ஒரு ஆதங்கமா இருக்கலாம். இப்படி வெள்ள கரண்டு வரும்போது தாலியை உடைக்கிறாங்களே, அதனால சசிகலா தப்பான நேரத்துல முடிவு எடுக்கிறாங்க சார். நீங்க 22, 23 கட்சியார் நடத்திட்டு இருக்காங்கன்னா சசிகலாவோட உரிமை சார். அவர் சுயேட்சையா போடுவாரு, கூட்டணி வைப்பாரு, என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு. காலம் போன கடைசிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் ஒரு கட்சியை பதிவு பண்றது கூட கஷ்டம் சார். அது புரியுது. லீகலா பதிவு பண்ணவருக்கு 90 நாள் ஒருவேளை ரகசியமா நமக்கு தெரியாம பதிஞ்சு வச்சிருக்காங்களா தெரியாது நமக்கு. இந்த நெருக்கடியை இப்படி அரசியல் பண்ண வேண்டிய நபரா சசிகலா? அவர் இருந்த இடம் என்ன, அவருக்கு இருந்த மரியாதை என்ன? நான் சொல்றது அந்த பாயிண்ட் தானே தவிர சசிகலா எதுவுமே செய்யக்கூடாது, காய் சேலையை கட்டிக்கிட்டு காசிக்கு போயிடணும்னு நம்ம சொல்லலையே. அரசியல் பண்ணுங்க, பண்ற நேரத்தை எல்லாம் தவற விட்டுட்டீங்களே. இப்ப தப்பான ஒரு மூவ் பண்றீங்களோன்னு ஒரு இது வருது. ஏன்னா இன்னும் அவர் முழுமையா சொல்லலை. எனக்கு என்னமோ இன்னும் கூட ஒரு சின்ன தயக்கம் அவருக்கு இருக்கிறதா தான் நான் ஸ்மெல் பண்றேன். நன்றி சார். நன்றி.